வணக்கம். வெல்கம் டு த கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ நான் அதில குடுக்குறேன். அதாவது ஒரு லேண்ட்ல வீடு கட்டுறது எப்படி அப்படின்றத தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு லேண்ட் வாங்குறதுல இருந்து, அந்த லேண்ட்ல வீடு கட்டி கிளையன்ட் கிட்ட சாவி குடுக்குற வரைக்கும், ஓகேங்களா? என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம பார்க்க போறோம். கிளையன்ட் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுடைய கிளையன்ட். நீங்க ஒரு கான்ட்ராக்டர். நீங்க பார்க்குற இந்த கோர்ஸ வாங்கி பார்க்குற நீங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா இருப்பீங்க, சைட் இன்ஜினியரா இருப்பீங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா கூட இருப்பீங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸா கூட இருப்பீங்க. ஸோ, நீங்க இத பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய கிளையன்ட்டுக்கு நீங்க ஒரு வீடு கட்டி குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல அந்த வீட எப்படி கட்டணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சீக்வென்ஸ் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முதல்ல வரணும், எது பின்னாடி வரணும் அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் முழுக்க முழுக்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிகல் ஓரியன்டட் கோர்ஸ் தான். பிராக்டிகலா நம்ம நடக்கிற விஷயங்கள் தான் லேர்ன் பண்ண போறோம். இது தியரிட்டிக்கலா இருக்கிற விஷயம் எதையுமே நம்ம பேச போறது கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்கிரீட்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன? அந்த கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்ஸ் டிசைன் என்ன? கிரேட் என்ன இருக்கு? ஒரு பிரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கலான விஷயம்லாம் நெறையா இருக்கு இல்லைங்களா? ஸோ, அதெல்லாம் நம்ம எதையுமே இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸுக்கு அதாவது கான்ட்ராக்டரா நீங்க நினைக்கிறீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அதுக்குன்னு நீங்க டெக்னிக்கல் நாலேட்ஜே வேணான்னு சொல்ல வரல. பட் எது முக்கியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது அப்படி பார்க்கும்போது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். வேலை உங்களுக்கு தெரியணும். பில்டிங் கட்டுற வேலை எப்படி அப்படின்றது தெரியணும். அப்பதான் நீங்க சைட்ல நிக்கும்போதுமே சரி, உங்கள ஒரு கொத்தனாராவது மதிப்பாங்க. உங்களுக்கு வேலையே தெரியல அப்படின்னா, யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 10, 20 நிமிஷத்துல சொல்ற முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, 2வது இந்த ஸ்டெப்பு, 3வது இந்த ஸ்டெப்பு, 4வது இந்த ஸ்டெப் அப்படின்னு என்னால ஈஸியா சொல்லிட முடியும். ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் எல்லாமே எப்படி பண்ணணும்? அதாவது இந்த முதல் ஸ்டெப் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் ஒர்க் அப்படின்னா, அந்த எர்த் ஒர்க் வந்து எப்படி பண்ண போறோம்? எர்த் ஒர்க் வந்து ஜேசிபில பண்றது பெஸ்ட்டா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் பண்றது பெஸ்ட்டா? இது இந்த 2த்தையும் எது டிபெண்ட் பண்ணும்? அதாவது எது ஜேசிபில போலாமா? மேனுவல்ல போலாமா? அப்படின்றது டிபெண்ட் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைட் கண்டிஷன்ஸ் தான். அத பொறுத்து தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2த்துல எதனா ஒண்ணத்த ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா சைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் கரெக்ட்டா இருக்காது. எல்லா சைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிபியும் கரெக்ட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ நம்ப எப்படி கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு மெயின் டாபிக் தான் இந்த 3மே. அதாவது பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது என்னன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலா எவ்வளோ விஷயத்த நம்ம லேர்ன் பண்றோமோ, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளோ பிராக்டிகலா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம நாலேட்ஜ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பில்டிங் கான்ட்ராக்டரா வர முடியும். இங்க டெக்னிக்கல் நாலேட்ஜ் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? நான் சொல்ற பாயிண்ட்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. பிராக்டிகல் நாலேட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டெக்னிக்கல் நாலேட்ஜ் அந்த அளவுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மேஸ்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டெக்னிக்கல் நாலேட்ஜ் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஒரு மேஸ்திரிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, உங்கள விட மேஸ்திரி ஒரு மாசம் அதிகமா சம்பாதிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவமான ஒரு ஒரு மேஸ்திரியா இருப்பாரு. அந்த தொழில் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சம்பாரிச்சிருப்பாரே தவிர, அவருக்கு வந்து டெக்னிக்கல் நாலேட்ஜுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் சொல்ல வரேன். டெக்னிக்கலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் அத விட இந்த பிராக்டிகல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கோர்ஸ்ல நம்ப அ ஓவராலா இந்த 3 விஷயத்துக்குள்ள தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறோம். அதாவது பிஃபோர், ஆன், ஆஃப்டர். இப்ப இந்த பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு லேண்ட்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட வாங்குறது, அந்த லேண்டுக்கு அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிளான் போடுறது. இது எல்லாமே நான் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மெயினா ஓகேங்களா? ஸோ, அது பார்க்கலாம். ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கன்டென்ட் இதுதான். ஒரு வீட எப்படி கட்டுறது? லேண்ட்ல நின்னு மார்க்கிங்லேருந்து ஓகேங்களா? ஒரு மார்க்கிங்லேருந்து பெயிண்ட் அடிச்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இந்த ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட பிறகு சில வேலைகள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்ப டெம்பரரி கனெக்ஷன் வாங்கியிருப்போம். ஈபி கனெக்ஷன். அந்த டெம்பரரி கனெக்ஷன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, பெர்மனன்ட்டா மாத்தணும். இது வந்து இந்த டெம்பரரி கனெக்ஷனோட டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டாரிஃப் யூனிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரூ. 6 ரூ. 5 இருக்கும். ஸோ, அத நம்ம ரெசிடென்ஷியலுக்கு மாத்தணும் அப்படின்னா, அங்க நம்ம வந்து ஈபி ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா, அங்க வந்து நம்மளுக்கு சிசி சர்டிஃபிகேட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்பாங்க. ஸோ, அதெல்லாமே எப்படி வாங்கணும்? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ, ஒட்டுமொத்தமா பில்டிங்க ஏ டூ இசட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழுக்க முழுக்க பிராக்டிகலா தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? என் கூட இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு டாபிக்குமே, எந்த ஒரு கன்டென்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையுமே
நிமிஷம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகே, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதில் மேபி எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணலாம் கோர்ஸை. ஓகேங்களா? வெல்கம் டு த கோர்ஸ் ஹவ் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பில்டிங் கான்ட்ராக்டர். ஓகேங்களா? எந்த கண்டென்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் போகலாம்.